பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பத்துக்காக கர்த்தரை தேடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நிச்சயமாகவே இந்த உலகத்துல வாழுகிற பிள்ளைகளுக்கு அனுதினமும் சந்திக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். நம்ம தேவனை எப்படி தேட வேண்டும் என்று நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் கர்த்தரை அப்பத்துக்காகவும் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மல பிரசங்கம் பண்ணிக்கிறப்ப அவங்கள ஜனங்களை பார்த்து, நீங்க என்னை அப்பத்துக்காக தான் தேடிக்கொண்டு இருக்கிறீங்க என்று அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பலனாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதுக்காக தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தை தேட வேண்டும். நம்மளுடைய ஆவிக்குறி முதிர்ச்சி அடைய வேண்டுமானால், நம்மளுடைய ஆவிக்குறி பலனாக வேண்டுமானால், நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக கேட்கிற பிள்ளைகளாகவும் தேடுகிற பிள்ளைகளாகவும் வாசிக்கிற பிள்ளைகளாகவும் நம்ம காணப்பட வேண்டும். ஏன்னாக்கா தேவனுடைய வார்த்தையில தான் ஆசீர்வாதம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, விடுதலையும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது என்று நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.